எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 56 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, இம்பார்ட்டண்டான டாபிக்ங்க. என்னென்னா, டொமஸ்டிகேட்டட் டாக்ஸ், வளர்ப்பு நாய்கள் வளர்க்குறதுல தப்பே இல்லை. ஆனால் அதுவே நமக்கு ஆபத்தாயிடக்கூடாது. ஒரு கல்லூரி படிக்கிற மாணவன் வளர்ப்பு நாய் மூலயமா கடித்ததால் பாசிட்டிவ் இறந்து போயிட்டார். ஒன்றும் பண்ண முடியல. என்னென்னா, இந்த ரேபிஸ் சொல்லிட்டு இந்த நோய் இருக்கு இல்லையா, அதால் தாக்கப்பட்டு உயிர் இறந்துட்டார். மிகவும் வருத்தமானது. ஸோ ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் வீடியோ இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாய்கள் வளர்க்குறது நல்லது தான், அது நமக்கே ஆபத்தாகிற மாதிரி நம்ம நடந்துக்கூடாது, சரிங்களா? ஸோ அதுக்குன்னு சங்கிலி போட்டு டேக் மெயின்டைன் பண்ணி அது எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணும். அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கலாம். அவங்களும் நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க, நமக்கு பிடிக்கும். பட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். வளர்ப்பு நாய் தான் சொல்லிட்டு மேலே வச்சுக்கிறது, கொஞ்சிறது, எல்லா தவறுகளும் நம்ம பண்ணுறோம். அப்புறம் அது கடிச்சிச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். நாய்களே வளர்க்க வேணாம் நான் சொல்லலை, ஜாக்கிரதையாக இருக்கணும். விழிப்புணர்வோட அவேர்னஸ் வீடியோ இது. ஏன்னா, நாய் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல தான் இருக்கணும். நாம் கூட்டிகிட்டு செல்லமாக அதை கொஞ்சிறது, அதை கூப்பிட்றது எல்லாம் ஓகே தான். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். திடீர்னு அந்த நாய் வளர்ப்பு நாய் கடிச்சிருச்சுன்னு என்னங்க தெரியும், எப்படி கடிக்கும்ன்ற ஒரு சிந்தனை நமக்கு வருமா? ஸோ அவரை கையை பார்த்திங்கன்னா அந்த மாணவனை தாக்கிடுச்சு. இதில் அந்த நோய்க்கு அஃபெக்ட் ஆகி அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து சிகிச்சை பலனின்றி உயிர் இழந்தார். இது எவ்வளோ பெரிய சோகமான விஷயம் பாருங்கள். நாய் வளர்க்குறது நல்லது தான், அதே அவங்க உயிருக்கு ஆபத்தாகிற அளவுக்கு நம்ம நடந்துக்கூடாது. ஸோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். எந்த ஒரு பிராணியாக இருந்தாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய இது நமக்கு ஒத்துக்காது. அது ஆசையாக கடிச்சதா இல்லை அது வெறி பிடிச்சி கடிச்சதா எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் அந்த நோயால் தாக்கப்பட்டு இறந்துட்டார். இளம் வயசு பையன்தான், அதுக்கே காலேஜ் படிக்கிற ஒரு பையன். எவ்வளோ ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும் அந்த பேரண்ட்ஸ்க்கு. யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சின்னதாக ஒரு பேர்டு அனிமல்ஸ், ஒரு காக்கா குருவிகள் இறந்தாலே நம்ம மனசு கேட்காது. ஸோ தன்னுடைய பையனை இழந்திருக்காங்க. அவங்க இந்த நாய் வளர்த்த ஒரு ரீசன் உண்மை அதுதான். அவங்க நாய் கடித்ததுனால தான் இறந்தாங்க. இது நம்ம என்ன சொல்லணும் யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் டாக்ஸ் வளர்க்குறீங்கன்னா டாக்டர்கிட்ட போய்ட்டு இன்ஜெக்ஷன் பண்ணணும் இல்லையா? இது சில பேர் பண்ண மாட்டாங்க. அது நாளடைவில் வெறி பிடிச்ச மாதிரி ஆகி அது அவங்க ஹேண்டை இல்லை வாட்டவரை கடிச்சிச்சு, அவ்வளோதான். அவங்களுக்கு அந்த நோய் தாக்கப்பட்டிருக்கு, அதனால் உயிர் இழந்துட்டாங்க. ப்ளீஸ் 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 இந்த வீடியோவை மொத்தம் ஷேர் பண்ணணும். சிலர் காய்ஸ் உங்கள் சொல்லுங்க. உன்னை பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் தான் அந்த பதிவை நான் போடுறேன். நீங்கள் வீட்டில் டாக்ஸ் வளர்க்குறவங்களா இருந்தால் உன்னை பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப். நீங்கள் டாக்ஸ் வளர்க்குறவங்கனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். சிலர் காய்ஸ் உங்கள் சொல்லுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடையும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த நியூஸ் பார்த்ததும் அந்த சேட்னஸ் இருக்கே, ஒன் டே ஆகிடுச்சு. கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் வளர்த்து ஆளாக்கி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அவங்களால எப்படி தாங்கிக்க முடியும்? யோசிங்க, உங்களை பற்றி யோசிங்க. திங்கப்படுவர் சிவிலேட்டர் வாய்ஸ் உங்களுக்கு சொல்லுங்க. ஸோ அப்பப்போ கொஞ்சம் சரிங்க, ஹெல்த்துக்கு நல்லது.